ஐயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த வீடியோவில் பிரபின் டினோ நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். என்ன குற்றச்சாட்டு என்றால், நம்ம பிரபினை ஒரு கள்ளப்போதகர்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு ரிப்ளையாக என்ன நம்மளை குறித்து கூறியிருந்தார் என்றால், நம்ம யோவானையும் பவுலையும் தான் கள்ளப்போதகர் என்று நம்ம சொல்கிறோன்னு நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதை குறித்து தான் ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். அந்த குற்றச்சாட்டு சரியா? அதை குறித்து நீங்கள் தெளிவாக விளக்கம் கொடுங்கள். ஆமாம் பிரதர், நானும் பார்த்தேன். அவர் நம்ம மேல் அந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறதுக்கு நம்ம வேதத்திலிருந்து விளக்கம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களையும் ஒரு சில கேள்விகளையும் சகோதரர் பிரவீன் டினோ அவர்களுக்கு வைக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். ஓ அப்படியா ஐயா? அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக விளக்குங்கள். சரி, அதாவது லெனின் அவர்கள் எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதனால இனிமே மன்னிப்பு கேட்க கூடாது என்று சொல்லி பல நேரம் அவருடைய கருத்துக்களை தெரிவித்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறார். நானும் சகோதரர் கிறிஸ்டோ அவர்களும் வேதத்தின்படி அது தவறு என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனா பிரவீன் டினோ அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு பதிலளிப்பிக்கவும், அதாவது எங்களை மட்டும் இல்ல, சாம்சன் பால் பிரதர், சகரியா பூனம் சகோதரர், எங்க 2 படத்தையும் போட்டு ரட்சிப்பை இழக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பேசின சில வாய்ஸ் கிளிப்பையும் காட்டி இவர்களுக்கு ரட்சிப்பை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்று சுட்டி காட்டி இருந்தார். ஆமாங்க ஐயா, நானும் அதை பார்த்தேன். அப்போ சரி, அது அவருடைய புரிதல் படி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, எல்லா ஊழியக்காரர்களையும், அவர் பேசாத ஊழியக்காரர்கள் கிடையாது, அவ்வளவரையும் இது தவறு இது தவறு என்று சுட்டி காட்டி பேசுகிறார். நாமும் கூட சில தவறான ஊழியங்களை சுட்டி காட்டி பேசுகிறோம். வசனத்துக்கு விரோதமானவைகளை சுட்டி காட்டி பேசுவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை, சரிதான். ஆனா லெனின் பிரதரை மட்டும் அவர் பேசுனதுல எத்தனையோ இவருக்கு எதிரான கருத்துக்கள் கூட இருக்குது. ஆனா அதை மட்டும் இவர் சுட்டி காட்டி ஒரு நாளும் பேசியதில்லை. நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்போ நான் பாவம் செய்யாமல் வாழ்கிறேன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இனிமேலும் சொல்ல மாட்டேன். நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும். நான் மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை மறுத்து தான் திருப்பூர் சாலமோன் ஒரு வீடியோவில் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் பாவமே செய்யாமல் வாழ முடியாதுன்னு லெனின் சொல்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மால் ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாவமே செய்யாமல் ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு திருப்பூர் சாலமோன் சொன்னார். இப்போ அவர் சொல்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? பாவமே செய்யாமல் நம்மால் வாழ முடியாது ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னு நான் சொல்கிறேன்ல, அது தப்புங்கிறார். அப்போ அதிலேருந்து என்ன தெரியுது? பாவம் செய்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நான் இன்றைக்கும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உலகத்திலே நான் வாழும் கடைசி நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும். அதை நான் மறுக்கலை. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமா ஒருத்தன் கொலைகாரனாவோ திருடனாவோ ஏழைக்கு இறங்காதவனாவோ அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறவனாவோ இருந்தால் கூட பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுதான் உங்கள் போதனையா? என்ன சட்டம் உங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஒரு நல்ல கேள்வி தான். இதுக்கு என்ன பதில்? ஆமாம், போக முடியும். ரட்சிக்கப்பட்ட மனிதன் கொலைகாரனாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் சரி, ஏழைக்கு இறங்காதவனாக இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் என்னுடைய பதில். அப்போ இது என்ன அப்படின்னா, இடையில எங்களுக்கு பதில் கொடுக்கும்போது லெனின் அவர்கள் விசுவாசிகள், தெய்வனுடைய பிள்ளைகள் பாவம் செய்தால் ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார், இதெல்லாம் இவங்க நினைக்கிறது இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பூர் சாலமோன் அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது தேவன் பிரியமா இருக்க மாட்டார்னு பேசினார். இந்த செய்தியை கேட்டுட்டு உடனே லெனின் திருப்பூர் சாலமோன் கூறுவது தவறு, பாவம் செய்தாலும் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல் பிரியமாய்தான் இருப்பார் என்று அவர் கருத்தையே மறுத்து ஒரு வீடியோ போட்டார். போட்டவங்க ஒரு 3 வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஒரு 3 வீடியோட திருப்பூர் சாலமோன் நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு போட்டு விளக்கம். உடனே நாங்க தான் முன்னுக்கு பின் முரணாக லெனின் பேசுகிறாரு. ஒரு வீடியோவுல பாவம் செய்தால் பிரியமா இருக்க மாட்டாருங்கிறாரு, அடுத்த வீடியோல பிரியமா இருப்பாருங்கிறாரு. இது தவறுன்னு சொல்லி போட்டிருந்தோம். திருப்பூர் சாலமோன் கேட்டிருந்தார். இவர் எல்லாரையும் பேசுகிற இவர் இப்படி ஒரு முரண்பாடான உபதேசத்தை சகோதரர் லெனின் பேசும்போது இவர் நேர்மையானவராய் இருந்தா அவரையும் இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? சுட்டி காட்டி பேசியிருக்கணும். நாங்க பேசின உடனே லெனின் அவர்கள் ஆமா, நான் முரண்பாடா தான் பேசியிருக்கிறேன், இப்ப நான் முதல்ல பேசின கருத்தை வாபஸ் வாங்குறேன், அதாவது அது தப்பு, பிரியமா இருக்க மாட்டார் என்பது தப்பு, பிரியமா இருப்பார் என்பதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை ஒன்ன வாபஸ் வாங்கிட்டு ஒன்னு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பூர் சாலமோன் ஒரு கருத்துல பின்வாங்கல, அந்த கருத்து இருக்கு. இப்போ சமூக வலைதளத்துல
லெனின் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன கருத்து? பாவம் செய்தாலும் தேவன் பிரியமாய் இருப்பார், திருப்பூர் சாலமன் பாவம் செய்தாலும் பிரியமாய் இருக்க மாட்டார். இப்ப நாம வேதத்தின்படி திருப்பூர் சாலமன் சொல்றது சரிங்கிறத ஏத்து சொல்லியிருக்கிறோம். இவர் லெனினையும் அறிந்தவர், திருப்பூர் சாலமோனையும் அறிந்தவர். இந்த கருத்து எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இவர் நேர்மையானவரா இருந்தா இதுல எது வேதத்தின்படி சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கல. அப்ப காரணம் என்ன? லெனினை இவருக்கு பிடிக்கி, அவர் பக்கம் சொன்னா இவர் பகைப்பார், இவர் பக்கம் சொன்னா அவர் பகைப்பார். அப்ப சத்தியத்துக்காக இவர் துணிஞ்சு நிக்கக்கூடிய நிலை இங்க பார்க்க முடியல. ஒருதலை பட்சமா தான் செயல்படுறாரு. அதாவது பிரபீன் அவர் வீடியோ சேனல் நீங்க பாக்கீங்க, எல்லாரையும் தீர்க்கதரிசி மோகன் பாஸ்டர் சொல்றாரு, மோகன் பாஸ்டர் சொல்றாரு, பால் தினகரனை பத்தி சொல்றாரு. ஒவ்வொருத்தரா இந்த கரிஸ்மெட்டிக் ஊழியங்கள்லாம் பத்தி அவங்கலாம் கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கிறாரு. அப்படி நீர் உண்மையான ஆளா இருந்தா லெனினையும் கேட்கணும் அல்லவா? அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப லெனின் இதுல பேசுனது தப்பு, அல்லது சகோதரர் திருப்பூர் சாலமன் பேசுனது தப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கணும். இனிமேலாவது போடுறாரான்னு பார்ப்போம். ஒண்ணு. ரெண்டாவது, லெனின் அவர்கள் அவருடைய கருத்துல எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை எங்களுக்கு வலியுறுத்துவதற்காக அவர் ஒரு மெசேஜை பேசியிருக்காரு. என்ன பேசுறாரு? ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பான், பாவம் செய்வதை நிறுத்த மாட்டான், அவன் பாவம் செய்வதிலே தான் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் சொல்றாரு. நானும் இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், மரணம் வரைக்கும் நான் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த கருத்து லெனின் பேசுறது சரியா அப்படின்னு பிரவீன் இன்னும் நமக்கு விளக்கம் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வீடியோ குறிப்பை பாருங்க, தெரியும். யோவான் திட்டவும் தெளிவாக சொல்கிறார், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூல மொழியில கரெக்டாக பார்த்தால், நீங்கள் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்த்தால் கூட நாட் கண்டினியூயிங் இன் சின், அது பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது தேவனால் பிறந்தவன், அந்த உள்ளான மனிதன் பாவத்தை செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த அந்த உள்ளான மனிதன் பாவத்தை செய்ய மாட்டான். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய விரும்ப மாட்டார்கள், ஆகவே பாவத்திலே நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறான். 1 யோவான் 3:6 பாவத்திலே நிலைத்திருக்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை, அவர்கள் தான் பாவத்திலே நிலைத்திருக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்திலே நிலைத்திருப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, 1 யோவான் 3 சொல்லிக்கிட்டு தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பாவத்தவன் செய்ய விரும்ப மாட்டான், பாவத்தை நிலைச்சிருக்க மாட்டான், பாவம் செய்யுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வராது, அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்படி ஒருத்தன் பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நிலைச்சிருந்தா அவன் ரட்சிக்கப்படல அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவருடைய கூற்றுப்படி லெனின் நான் மரணம் வரைக்கும் பாவம் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப இவருடைய கூற்று லெனின் ரட்சிக்கப்படவில்லைன்னு தானே வெளிப்படையா அவரால் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லல. இவர் உண்மையான ஆளா இருந்தா நீர் மோகன் சார் பத்தி பேசுறீங்க, எல்லாம் அதெல்லாம் சின்ன குழந்தைகள் கூட தெரியும், ஏன் இவரை நீ சொல்ல வேண்டியதானே? அப்போ இதுல இருந்து இவருடைய ஒரு நேர்மை நமக்கு தெரியுது. பிடிச்ச ஆளுனா பேச மாட்டேன், பிடிக்காத ஆளுனா பேசுவேன். சரி, இப்ப இந்த 2 கருத்துக்கு இவர் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் 3வது இவர் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான், பாவத்தை வாழ மாட்டான், விரும்ப மாட்டான். இதைத்தான் நம்மளும் சொல்றோம். ஆனா ஒருவேளை அவன் பாவ உலகத்துல வாழ்றதுனால எதிர்பாராம திடீர்னு ஒரு பாவம் செய்ய நேரிடலாம். இது வரைக்கும் பிரவீனியனோ கருத்தும் நம்ம கருத்தும் ஒண்ணுதான். கண்டிப்பா நேரிடும். அப்படி நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம வேதத்தின் அடிப்படையில் விளக்கம் கொடுத்துருக்குறோம். என்னன்னா, அவன் உடனே மனம் வருந்துவான், ஆண்டவரே நம்முடைய பிள்ளை பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான், அதுக்கப்புறம் திருந்திடுவான், வெளியே வந்துருவான், நிலைக்க மாட்டான். அப்ப இதுக்கு பேர் தான் வேதம் சுத்திகரித்தல்னு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 7 வாசி பாருங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவுள். அதே 1 யோவான் 3 யோவான் சொல்லுகிறார், அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல அவன் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த அனுபவம் வேதத்துல இருக்குது. இதை செய்யும் போது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அப்ப இந்த அனுபவத்துல வரும்போது அவன் சுத்திகரிச்சு ரைட்டியா ஆயிட்டான். ஆனா இவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படி சொல்லும் போது மன்னிப்பு கேட்காண்டாம் அப்படின்னு லெனின் கருத்தை இங்க கொண்டு வர்றாரு. அப்ப லெனின் அதுல என்ன சொல்ல உறுதியா சொல்லியிருந்தாரு, நீ மன்னிப்பே கேட்க வேண்டாம், மன்னிப்பு கேட்காலே தப்புன்னு. ஆனா இவர் இந்த கருத்தை உறுதியாவும் இவரால சொல்ல முடியல. நீங்க போன வீடியோ பாத்தீங்களா? இவர் அங்கேயும் கால் வைக்காரு, இங்கேயும் கால் வைக்காரு, எல்லா விஷயத்திலயும் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வீடியோவில் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க,
ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சா பாவ அறிக்கை பண்ணணுமா அப்படின்னு. ஆமா. அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட வச்சிருக்கோம், நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். பாருங்க. அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தா இப்போ தெரிஞ்சிடும். அந்த அவர் விளக்கத்தை கொஞ்சம் வாசிங்க, நம்ம விளக்கமா சொல்லிடுவோம். அதான் பிரபிண்டியனோ என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் மன்னிப்பு பெற பாவ அறிக்கை தேவையில்லை. நிறுத்துங்க, தேவையில்லைன்னு சொன்னா இதோட முடிச்சிருக்கணும். ஆமா ஆமா, கண்டினியூட்டி தேவையில்லை. ஆமா ஆமா ஆமா, தேவையில்லை, பாவ அறிக்கை செய்யாண்டானு. ஆமா. ஆனா லெனின் மாதிரி இவரால உறுதியா சொல்ல முடியல. ஆமா. அதுக்கப்புறம் என்ன எழுதுறாரு பாருங்க. காரணம், ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்பதுதான் உண்மை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்கள் செய்யும் பாவத்தினால் தேவன் துக்கப்படுகிறாரே என்று உணர்ந்து இயல்பாவே மன்னிப்பு கேட்பார்கள். இல்லைங்க, கேட்கணும்னு சொல்றாரா இல்ல கேட்க வேண்டாமான்னு சொல்றாரா? கேட்க வேண்டாம்னா கேட்க வேண்டாம், மன்னித்து விட்டார்னு முடிச்சிருக்கணும். அடுத்த ஒரு தொடர்கிறார் பாருங்க. அவருக்கே நம்பிக்கை இல்லாம என்ன தொடர்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்யும் போது பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதுதான் உண்மை, தேவன் துக்கப்படுகிறார். தேவன் துக்கப்படுகிறார். கவனிங்க, தேவன் துக்கப்படுகிறார். ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டுனா தேவன் துக்கப்படுவாரா? சந்தோஷம் தானே படணும். இப்போ ஒருத்தர் நம்ம மனம் திரும்பும் போது நம்ம பாவம் மன்னிக்கப்படுறது. அப்ப வேதம் என்ன சொல்லுது? மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும். அப்ப பாவம் மன்னிக்கப்படும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்ப ஏன் தேவன் துக்கப்படுகிறார்? முரண்பாடா இல்லையா? அப்ப பாவம் செஞ்சுட்டா தேவன் துக்கப்படுகிறார் அப்படிங்கிறாரு. அப்ப பாவம் மன்னிக்கப்படலன்னா தானே அவர் துக்கப்படணும். இப்ப தேவ துக்கத்தை நீக்கணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்தாவியானவர் தேவன் துக்கப்படுகிறார். அப்ப அந்த பாவத்தை அறிக்கை செய்யணுமா வேண்டாமா? அப்ப அதைத்தானே சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க, இயல்பாகவே மன்னிப்பு கேட்பார்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? முதல்ல கேட்க வேண்டாம், நீங்க தான் முதல்ல என்ன போட்டிருக்காரு? பாவ அறிக்கை தேவையில்லைன்னு போட்டிருக்காரு. அப்புறம் இயல்பாகவே மன்னிப்பு கேட்பார்கள் போட்டிருக்காரு. அப்ப இப்படி பேசும்போது விசுவாசிகள் குழம்பிட மாட்டாங்களா? லெனின் வந்து இதுல போல்ட்டா இருக்காரு. கேட்க வேண்டாம், கேட்க கூடாதுங்காரு. இவரு அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அப்படிதான் சொல்லணும். இயல்பாகவே மன்னிப்பு கேட்பார்கள், ஏன்னா தேவன் துக்கப்படுவாராம். அப்ப தேவன் துக்கப்படுவார்னாலே அந்த பாவம் மன்னிக்கப்படலன்னு அர்த்தம். அப்ப இயல்பாகவே மன்னிப்பு கேட்பார்லாம் கேட்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் தெரியாமல் உங்க அம்மா காலை மிதித்து விட்டீர்கள் என வைத்துக் கொள்வோம். நீங்கள் இயல்பாகவே சாரி சொல்வீர்கள், அப்படித்தானே? அதன் பொருள் நீங்கள் உங்கள் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உங்களை மன்னிக்காமல் இருக்கிறார் என்பதா அர்த்தம்? இல்லையே. அப்போ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் மன்னிக்காம இல்ல, ஆனா இயல்பா கேட்கணும். அப்ப அந்த முரண்பாடா இருக்குது பாத்தீங்களா? சரி, அம்மா கால சொல்லிட்டாரு, தெரியாம மிதிச்சுட்டா பரவாயில்ல, அடுத்தவர் கால தெரிஞ்சே மிதிச்சுட்டா அப்ப மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? இல்ல, அம்மா காலையே தெரிஞ்சு வேணுக்குன்னு மிதிச்சுக்கிட்டே இருந்தா அப்போ தெளிவா எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இவரால கூற முடியல. மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு லெனின் மாதிரி சொல்ல முடியல. அப்ப இவருக்கு வந்து ஒரு நிலை இதுல இல்ல. அப்ப இதுல இருந்தே இவர் எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதுங்கிறத வெளியில தான் பேசுறாரே ஒழிய மக்களுக்கு அதை தெளிஞ்சு சொல்ல முடியல. அப்ப இயல்பாகவே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? அப்ப இயல்பா நீ பாவம் செஞ்சுட்டேன்னா தேவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப நம்ம சொல்ற கருத்து தானே அது. இத சொல்லிவிட்டு நம்ம ரட்சிப்பை இழந்துருவோம்னு பதிப்புதான் சொல்றாரு. இல்ல, அதாவது இப்ப நான் பிரபினோட்ட என்ன கேட்கிறேன்னா, முதல்ல போதிக்க வரும்போது நீங்க தெளிவாகிட்டு போதிங்க. உங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாம நீங்க போதிப்பது எவ்வளவு ஆபத்தா முடியும் தெரியுங்களா? அது எவ்வளவு பெரிய ஆக்கினே உண்டாக்கும் தெரியுங்களா? ஏன்னா போதிக்கிறது நம்ம வீடியோவுக்கு வரும்போது அது எத்தனை ஆத்துமாக்கள் அதை கேட்பாங்க, எத்தனை பேர் அதை வழிக்கு போக வாய்ப்பு உண்டு. அது இதெல்லாம் தெரியாம நீங்க முதல்ல தெளிவடைஞ்சிட்டு போதிக்கிறேன்னு நாங்க விரும்புறோம். அதனால உங்க கருத்தை தெளிவா சொல்லுங்க. ஒண்ணு, இப்ப அந்த கருத்து ஒண்ணு இருக்கு. இப்ப தேவன் பாவம் செய்தா பிரியமா இருப்பாரா இருக்க மாட்டாரா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். லெனின் அவர்கள் மரணம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், பாவம் செய்த நிறுத்த மாட்டான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது வேதத்தின்படி சரியா இல்லையா? அது உங்க கருத்துக்கு மாறுபடுது. இதே மாதிரி எபிரேயர் 6 விளக்கம் கொடுக்கும் போது லெனின் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரு? மறுபடியும் பிரகாசிப்பிக்கப்பட்டவன் பரமையவே ருசி பார்த்தவன்கிறது ரட்சிக்கப்பட்டவனை தான் குறிக்குங்காரு. இவர் அது இல்லைங்கிறாரு. அப்ப இவங்களுக்குள்ள இந்த கருத்து முரண்பாடு இருக்கும் போது இவங்க வந்து ஏன் மற்றவங்களெல்லாம் இவர் குறை சொல்லும் போது ஏன் இவரை மட்டும் சொல்லல? இப்ப இப்படி கேட்ட உடனே லெனின் அவர்கள் ஒரு கேள்வி எங்களுக்கு வச்சாரு. திருப்பூர் சாமனம்னு நாங்களும் கிறிஸ்டோ பிரதர் தான் தூண்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்கிட்ட என்ன ஒரு குறை பாத்தீங்கன்னா, இவங்க செய்கிற தப்பு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே திருப்பூர் சாலமனா நாங்க தூண்டி விட்டோம், இரு சகோதரரும் போட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆமா, இப்ப பிரவீண்டியனோவா தூண்டி விட்டா நம்ம 2 பேரும் சொல்லலாம். ஆனா ஒரு 4 நாளைக்கு முந்தைய அவர் என்ன வீடியோ போட்டாரு? திருப்பூர் சாலமன் ஏன் மோகன்லாசரசை குறித்து பேசவில்லை. அப்ப மோகன்லாசருக்கு விரோதமா திருப்பூர் சாலமன் இவர் தூண்டி விட்டாரா? அப்ப நம்ம என்ன தீர்ப்பு சொல்றோம் மற்றவங்களுக்கு, அந்த தீர்ப்பு தானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இவங்ககிட்ட இல்லையே. ஆமா ஆமா. அதனால இதுக்கு இவர் விளக்கம் கொடுக்கட்டும். ஆமா. நம்ம 2வது வீடியோல இவரு நம்ம கள்ள போதகர்னு யோவான சொன்னாரு இல்லையா? ஆமா ஆமா. அதற்கான விளக்கத்தை ஆமா 2வது வீடியோல பார்ப்போம் பிரதர். ஓகே. நன்றி. நன்றி.